ரொம்ப நாளாக நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற செய்தி தான். இது ஒன்றும் புதிய செய்தியாக எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு என்று சொல்வது சவுக் சங்கர் அவர்களை இந்த ஆட்சி அமைஞ்ச உடனேயே முடக்க தொடங்கினார்கள் இந்த அரசு, ஸ்டாலின் அவர்களினுடைய அரசு. அதை எதிர்த்து யாரெல்லாம் குரல் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் இதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தோம். இது நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யாரோ செய்வார்கள் என்று சவுக் சங்கர் சொல்லல. உண்மையிலேயே வட சென்னையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட குழுவிடம் கொலை செய்வதற்கான அந்த வேலை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதில் நாங்கள் அச்சப்படவில்லை, நீதிமன்றம் கவனிக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் கொலை செய்யலாம் என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இப்ப நீங்க ஜபஹர் அலி கொலை செய்யப்பட்டார். எதற்காக கொலை செய்யப்பட்டார்? இந்த மக்களுடைய சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது, இயற்கை வளங்களை கொள்ளையடித்து அதை கடத்தி விற்கிறான் என்று சொல்லி அந்த பெரும் முதலாளிகளுக்கு எதிராக ஒரு சமூக ஆர்வலராய் சண்டை போட்ட காரணத்திற்காக லாரியால் அடித்து கொலை செய்யப்பட்டார் இல்லையா? அதன் பிறகு உசைன் அவர் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சரினுடைய பாதுகாப்பிலே இருந்த போலீஸ் அதிகாரி, ரிட்டையர்ட் ஆகிறார். அவர் இதே போல இந்த கொள்ளைக்கு எதிராக அவர் போராடுகிறார். போராடுகிறவர் உங்களையும் போல என்னையும் போல ஒரு வீட்டிலே ஒரு போனை வச்சு வீடியோ போடுறார். என்னை கொலை செய்ய போகிறார்கள், எனக்கு கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி விட்டார்கள், இந்த அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்று சொல்லி ஒரு வீடியோ போடுகிறார். அந்த வீடியோ அவர் வெளியிட்டு 2 நாட்களுக்குள்ளாகவே அவர் கொலை செய்யப்படுகிறார். எங்களுடைய பகுதி செயலாளர் சேலம் பகுதியில ஊர்ல இருக்கிற கவுன்சிலருடைய கணவர் கஞ்சா விற்கிறான் என்று சொல்லி காவல்துறையிலே புகார் கொடுத்தவர் மாலை நேரத்திலே கூலிப்படையை வைத்து கொலை செய்யப்பட்டார். சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் இந்த திமுக அரசினுடைய மோசடிகளை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்.